அன்புக்குரியவர்களே, இயேசுவின் உயிர்ப்பு என்னும் விவிலிய தொடரில் என்று உயிர்ப்பு கடவுளின் வல்லமை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பவுலடியார் 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் சொல்கிறார், இயேசுவின் பாடுகள், இயேசுவின் சிலுவை கடவுளின் வல்லமையும் கடவுளின் ஞானமுமாய் இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 10வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம், கிறிஸ்துவையும் அவர்தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். ஆகவே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிவதே என் விருப்பம் என்று பவுல் சொல்கிறார். இயேசுடைய இறப்பு, இயேசுடைய சிலுவை கடவுளுடைய ஞானமும் கடவுளுடைய வல்லமையும், அதுபோலவே இயேசுடைய உயிர்ப்பும் கடவுளின் வல்லமையாக இருக்கிறது. கடவுளுடைய வல்லமை எதையும் செய்ய முடியும், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். அதை இயேசுவின் உயிர்த்தெழுதல் வழியாக கடவுள் எண்பித்தார். இயேசுவின் உயிர்ப்பு கடவுளின் வல்லமைக்கு மிகப்பெரிய சான்று. நம்முடைய வாழ்விலும் அத்தகைய உயிர்ப்புகளை ஒவ்வொரு நாளும் கடவுள் நிகழ்த்துகிறார். நாம் தூங்கி காலையில் எழுவது கூட ஒரு சிறிய உயிர்ப்பு தான். கடவுளுடைய வல்லமையினால் தான், கடவுளுடைய இரக்கத்தால் தான் நாம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுகிறோம். கீழே தடுக்கி விழுகிறோம், சைக்கிளிலிருந்து விழுகிறோம், தடுக்கி விழுகிறோம். நாம் மீண்டும் எழுவது கடவுளுடைய வல்லமையால் தான். எனவே ஒவ்வொரு முறையும் நாம் வீழ்ந்து எழுவது கடவுளின் வல்லமையால், கடவுளின் இரக்கத்தால். உயிர்ப்பு கடவுளின் வல்லமை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயி